இந்த டிராமாவுடைய நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிட்டு 3 வருஷம் ஆகுது. ஆனா ஒரு நாள் கூட இவளுடைய ஹஸ்பண்ட் அவ கூட பெட் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்ல. இவன் எதுக்காக தன்னை ரிஜெக்ட் பண்றான்னு இவளுக்கு எதுவுமே புரியாம தான் இருக்கு. அவனுக்காக ஆசை ஆசையா சமைச்சு குடுக்குறா. ஆனா அவளுடைய ஹஸ்பண்டும் அந்த வீட்டுடைய மெய்டு சமைக்கிற சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவ சமைச்ச சாப்பாடை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இதுலயே அவளுக்கு புரிஞ்சு போயிடுது அவனுக்கு தான் மேல எந்தவித அன்பும் இல்லன்னு. ஒரு நாள் அவனுடைய ஆபீஸ்க்கு ஒரு முக்கியமான ஃபைல குடுக்க போனப்போ அங்க பிரஸ் மீடியா முன்னாடி இவளுடைய அந்த ஹஸ்பண்ட் தன்னுடைய நியூ கேர்ள் ஃபிரெண்ட எல்லார்கிட்டயும் அபிஷியலா இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதையும் பாக்குறா. அந்த செகண்டே இவன் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போகுது. இவன் மேல அவனுக்கு இருந்த காதல் என்னைக்கோ முடிஞ்சு போச்சுங்கிறத அப்பதான் ரியலைஸ் பண்றா. அங்க இருந்த மத்த ஸ்டாஃப் எல்லாம் அவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றத பார்த்த இவளால அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ப இவன் மட்டும் தான் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான்னு உணர்றா. அதனால இதுக்கப்புறமா அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாது, அவனை டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்றா. அவ ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ் கேட்டு டெக்ஸ்ட் பண்றா. அப்போ திடீர்னு ஒரு கார் வேகமா வந்து இவளை ஹிட் பண்ணிட அந்த ஒரு செகண்ட் இவன் லைஃபே மொத்தமா சேஞ்ச் ஆகுது. கண் வெளிச்சு பார்க்கும்போது அவ ஸ்கூல் படிக்கிற காலத்துக்கே திரும்ப போயிருக்கா. அதாவது ரீபான் ஆகியிருக்கா. அவளுக்கு முன்னாடியே அவளுடைய ஹஸ்பண்ட் தான் உட்கார்ந்திருக்கான். அவன் முகத்தை பார்த்ததுமே தான் ரீபான் ஆகியிருக்கும் தனக்கு இதெல்லாம் நடந்ததுங்கிறத ரியலைஸ் பண்றா. இவனுக்கு ஓகே சொன்னா இவன் கூட சேர்ந்து அவளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத தான் ஆல்ரெடி வாழ்ந்து பார்த்துட்டா இல்லையா. அதனால அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துடுறா. இப்படி அவளுக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் இந்த லைஃப்ல அவன் பக்கமே போக கூடாதுன்னு முடிவு பண்றா.